வெல்கம் டு தமிழ் தரவு சேனல். ப்ரீவியஸ் வீடியோவில் நம்ம மெஹந்தி பேஸ்ட் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு கோன் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு நம்ம பார்த்தோம். இந்த வீடியோவை பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இந்த லிங்க்கை நான் ஷேர் பண்ணியிருக்கேன். அதை பார்த்துட்டு இந்த வீடியோவை நீங்கள் கண்டினியூ பண்ணுங்கள். இனிமே வர போகிற வீடியோஸில் நம்ம டிசைன்ஸ் எப்படி போடுறது, மெஹந்தி டிசைன்ஸ் எப்படி போடுறதுங்கிறது நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் மெஹந்தி டிசைன்ஸோட பேசிக்காக நம்ம பார்க்க போகிறோம். இனிஷியலாக ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு நம்ம A4 ஷீட் பேப்பர் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கோன் எப்படி ஹேண்டில் பண்ணுறது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். கோன் ஹேண்டில் பண்ணுற விதம் நிறையா இருக்குது. ஒருத்தர் ஒரு மாதிரி ஹேண்டில் பண்ணுவாங்க. அதில் என்னென்ன ஹேண்டில் பண்ணுவாங்க அப்படின்னு நான் சொல்கிறேன், எப்படி ஹேண்டில் பண்ணுவாங்க அப்படின்னு. அது சில பேர் இப்படி வச்சு இப்படி வச்சு போடுவாங்க, இப்படி வச்சு போடுவாங்க. அண்ட் சில பேர் இப்படி வச்சும் போடுவாங்க. சில பேர் இப்படி வச்சு போடுவாங்க. அண்ட் சில பேர் இப்படி வச்சு போடுவாங்க. சில பேர் இப்படி பிடிச்சி இப்படி போடுவாங்க. அண்ட் சில பேர் இப்படி வச்சு போடுவாங்க. நான் ப்ரிஃபர் பண்ணுறது எப்படி அப்படின்னா, பென்சில் பிடிச்சி எப்படி நம்ம ட்ராயிங் பண்ணுவோமோ அந்த வேயில் நம்ம பண்ணும்போது நம்மளுக்கு இன்னும் ஈஸியாக டிசைன் போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். நம்ம சில வேஸ் நம்ம ஃபாலோ பண்ணும்போது போக போக நம்மளுக்கு என்ன ஆகும்னா, இந்த தம்பில் பெயின் எடுக்க ஆரம்பிக்கும். டிசைன் போடுறவங்களுக்கு சில பேருக்கு தெரிஞ்சிருக்கும். இது போக போக நம்ம ப்ரெஷர் கொடுக்க கொடுக்க இந்த தம்பில் நம்மளுக்கு பெயின் வர ஆரம்பிக்கும். ஸோ அந்த மாதிரி இதுக்காக தான் நம்மளுக்கு எந்த வேல நம்ம கம்ஃபர்டபுளாக இருக்குது அப்படிங்கிறது நம்ம பார்த்துட்டா அந்த வே நம்ம ஃபாலோ பண்ணணும். அப்போ தான் அவங்களுக்கு நைஸ் அண்ட் ஃபைன் ஒர்க்ஸ் உங்களுக்கு வரும். ஸோ நான் ப்ரிஃபர் பண்ணுறது நான் பென்சில் டிப் மாதிரி, இல்லைன்னா இப்படி இந்த இடத்துல இப்படி வச்சு இப்படி நம்ம கொடுக்கும்போது நம்மளுக்கு அவ்வளோவா நம்மளுக்கு தம்மில் ப்ரெஷர் கொடுக்குறதுக்கு அவசியம் கிடையாது. ஸோ நம்மளுக்கு நீட் அண்ட் ஒர்க் வரும். நெக்ஸ்ட்டு நம்ம டிசைன்குள்ளார போகிறோம். டிசைன்குள்ளே நம்ம போகிறதுக்கு முன்னாடி சில விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கலாம். பேஸ் ஆஃப் தி மெஹந்தி ஆர்ட். பேஸ் ஆஃப் தி மெஹந்தி ஆர்ட் 3 பில்லர்ஸ் இருக்குது. அந்த 3 பில்லர்ஸும் மெஹந்தி டிசைன்ஸ்க்கு ரொம்ப 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 முக்கியமானது ஒன்று. ஏன்னா அந்த 3 பில்லர்ஸ் இல்லாமல் நம்மளால் மெஹந்தி டிசைன்ஸ் போடவே முடியாது. ஸோ அந்தளவுக்கு ஒரு இம்பார்ட்டண்ட் 3 பில்லர்ஸ். அந்த 3 பில்லர்ஸ் என்னென்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ப்ரெஷர், செகண்ட் ஸ்பீட், தேர்ட் மூமெண்ட். ஸோ இந்த மூணும் தான் நம்மளுக்கு டிசைன்ஸில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். இந்த 3 இல்லாமல் நம்மளால் டிசைன்ஸ் எதுவுமே போட முடியாது. ஸோ ப்ரெஷர், ஸ்பீட், மூமெண்ட், கண்ட்ரோல். ஸோ இது 3மே சேர்ந்து நம்ம ப்ராக்டிஸ் பண்ணும்போது தான் நம்மளோட ஒர்க்ஸ் ஃபைன் அண்ட் நீட் ஒர்க்காக நம்ம வரும். ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டண்ட். நம்ம மெஹந்தியில் பேசிக்கில் நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது இதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட். இதை 3மே தான் நம்மளோட எலிமெண்ட்ஸ்க்கு ஸ்ட்ரென்த்து கொடுக்கும். ஃபர்ஸ்ட் 3 எலிமெண்ட்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். அந்த 3 எலிமெண்ட்ஸுமே மெஹந்தி டிசைன்ஸ்க்கு ரொம்ப பேசிக்கானது. ஸோ ஒரு டிசைன்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த 3 எலிமெண்ட்டுமே கண்டிப்பாக அந்த டிசைனில் வராத இடமே கிடையாது. என்ன ஒரு சிம்பிளான ஒரு டிசைன்ஸ் போட்டிங்கன்னா கண்டிப்பாக இந்த 3 எலிமெண்ட் வரும். ஸோ அந்த 3 எலிமெண்ட் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற எலிமெண்ட் லைன் எலிமெண்ட்ஸ். உங்களுக்கு வேணும்னா கூட இந்த நோட்ஸ் கூட நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க. நீங்கள் இன் ஃப்யூச்சரில் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ் ஆகும். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இந்த லைன் எலிமெண்ட்டை நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த லைன் எலிமெண்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். நம்ம மெஹந்தி டிசைன்ஸ் போடுறோன்னா ஸோ லைன் வராத இடமே கிடையாது. ஸோ மெஹந்தி டிசைன்ஸில் எல்லா இடத்துலையுமே லைன்ஸ் இருக்கும். லைன் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப மெதுவாக நிதானமாக போடுங்க. எந்த அவசரமும் கிடையாது. ஸ்ட்ரெயிட் லைன் ஃபஸ்ட்டு நம்ம போட்டு ப்ராக்டிஸ் பண்ணணும். ஸ்பீட் அண்ட் ப்ரெஷர் ரெண்டுமே ஈக்குவலாக தான் இருக்கணும். நான்
ஸ்பீட் அண்ட் ப்ரெஷர் கொடுக்கறது ரெண்டுமே வந்து ஈவனாக கொடுக்குறேன். ஸோ அதனால தான் எனக்கு இந்த மாதிரி வருது, ஃபைன் லைனாக வருது. இல்லைன்னா நீங்கள் வந்து ரொம்ப அதிகமாக ப்ரெஷர் கொடுத்தீங்கன்னா, ப்ரெஷர் அண்ட் லோ ஸ்பீட் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி வரும். அண்ட் லோ ஸ்பீடில் ஹை இது கொடுத்தீங்கன்னாக்கா கீழே கட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ லோ ஸ்பீட் லோ ப்ரெஷர் கொடுத்து இந்த மாதிரி வந்து கட் ஆகும். ஈவனாக ஒரே இதில் வந்து ஸ்பீட் அண்ட் ப்ரெஷர் நம்ம கொடுக்கும்போது நம்மளுக்கு ஃபைன் லைன்ஸ் வரும். இந்த லைன் வந்து எல்லா டைரக்ஷன்லேயும் நம்ம வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும். ஒரே சைடு மட்டும் நம்ம போடக்கூடாது. எல்லா டைரக்ஷன்லேயும் எல்லா விதத்துலேயும் வந்து நம்ம வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும். அண்ட் இந்த லைனில் வந்து நம்மளுக்கு வந்து இந்த 3 பில்லர்ஸில் வந்து மெயினாக வர்றது வந்து ஸ்பீட் அண்ட் ப்ரெஷர். இது ரெண்டுமே இதில் வரும். ஏன்னா ஸ்பீட் அண்ட் ப்ரெஷரில் தான் நம்ம இது போடுறோம். இதில் வந்து மூமெண்ட்டுங்கிறது வந்து ரொம்ப கம்மி. மூமெண்ட் இருக்குது தான், பட் அது ரொம்ப ரொம்ப கம்மியாக நம்ம யூஸ் பண்ணுறோம். ஏன்னா நம்ம யூஸ் பண்ணுறது வந்து ஸ்ட்ரெயிட் லைன். அதுக்கு வந்து மூமெண்ட் வந்து நமக்கு அவ்வளோவா தேவைப்படாது. ஸோ இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட் லைன்ஸ் போட்டு ரொம்ப மெதுவாக போடுங்க. ஒன்றும் அவசரமே கிடையாது. இந்த மாதிரி போட்டு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும். இப்போ நம்ம திக் லைன் ஒரு டிசைன்ஸில் பார்த்தீங்கன்னாக்கா திக் லைன்ஸ் வரும். அந்த திக் லைன்ஸ் எப்படி போடுறதுங்கிறத பார்க்கலாம். அண்ட் இன்னொரு விஷயம், இதை வந்து சர்ஃபேஸை வந்து டச் பண்ணவே கூடாது. இப்படி மேலேருந்து வந்து அப்படியே விழணும். இப்படி 4 லைன் போட்டுட்டு இப்போ மேலே ஒரு லைன் கீழே ஒரு லைன் நடுவில் அது வந்து நம்மளுக்கு திக்காக வேணும் அப்படின்னா இந்த மாதிரி 4 லைன்ஸ் போட்டுட்டு நடுவில் இருக்கிற இந்த 2 லைன்ஸ்லேயும் டச் ஆகிற மாதிரி ஃபுல் ப்ரெஷர் கொடுத்து லோ ஸ்பீட் ஹை ப்ரெஷர் கொடுத்துட்டு இதில் இப்படியே நீங்கள் ஃபில் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு லைன் வந்து ஈவனாக இருக்கும். ஏன் அப்படின்னா இப்போ நீங்கள் நார்மலாகவே வந்து இதில் சிங்கிள் இதுலேயே நான் வந்து ஃபுல்லாக கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்க அப்படின்னா ஒரு இடத்துல வந்து ஹையாகவும் ஒரு இடத்துல வந்து லோவாகவும் வந்து உங்களுக்கு வந்து அன்ஈவனாக வரும் அந்த லைன். ஏன்னா வந்து நம்ம கண்டினியூஸாக வந்து ஒரே ப்ரெஷர் அண்ட் ஸ்பீடும் வந்து கொண்டு போக முடியாது இந்த திக்கு இதுக்கு. ஸோ வந்து நம்மளுக்கு இந்த மாதிரி வந்து நிறைய ப்ராப்ளம்ஸ் வரும். ஸோ அதுக்கு வந்து நீங்கள் 4 லைன்ஸ் போட்டுட்டு நடுவில் இருக்கிற 2 லைனில் வந்து ஹை ப்ரெஷர் கொடுத்து நீங்கள் போட்டிங்கனாக்கா இந்த மாதிரி வந்து ஈவனாக இருக்கும் லைன். இந்த லைன் வந்து மெஹந்தி டிசைன்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ இது நம்ம எந்த அளவுக்கு நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு வரும். அண்ட் நான் சொன்னது தான், இந்த சர்ஃபேஸை வந்து டச் பண்ணாமல் இப்படி தான் இருக்கணும் ஃப்ளோ. இப்படி டச் பண்ணி இப்படி போட்டிங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து இதோடு சேர்ந்து நீங்கள் லைன் போடும்போது அந்த மெஹந்தியும் சேர்ந்து அப்படியே கலைஞ்சிட்டே வந்துடும். ஸோ அந்த மெஹந்தி வந்து அந்த சர்ஃபேஸை வந்து டச் பண்ணியிருக்கவே இருக்காது. நீங்கள் இப்படி போடும்போது பார்த்திங்கன்னா அப்படியே கலைஞ்சிட்டே வந்துருச்சு. ஸோ இந்த மாதிரி டச் பண்ணாது. ஸோ வந்து நம்ம வந்து இப்படி சர்ஃபேஸை டச் பண்ணாமல் இப்படி போடும்போது அந்த மெஹந்தி வந்து அந்த சர்ஃபேஸில் அழகாக வந்து லே ஆகும். அண்ட் இந்த லைன்ஸை வந்து ஜஸ்ட் ஸ்ட்ரெயிட் லைனாக மட்டும் இல்லாமல் எல்லா டைரக்ஷன்லேயும் நம்ம வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும். in the direction, in the direction, in the direction,
அண்ட் இந்த சைடும் நம்ம போடுறதுக்கு இந்த சைடு நம்மளுக்கு வந்து அவ்வளோவா வராது, ஏன்னா ஸ்ட்ரெயிட் லைனாக நம்ம ஈஸியாக போடுவோம். ஸோ இதில் இன்னொன்றும் இருக்குது உங்களுக்கு. இது நம்ம ஸ்ட்ரெயிட் லைன் இந்த சைடாக இப்படி நம்ம போடுறது வந்து இந்த சைடாக நம்ம போடுறது வந்து நேச்சுரல் மூமெண்ட். நேச்சுரலாக வந்து எழுதும் போது வந்து இப்படி தான் நம்ம எழுதுவோம், ஓகேவா? அதே அன்நேச்சுரல் மூமெண்ட்னா ரைட் டு லெஃப்ட் நம்ம இந்த சைட் போடுறதுக்கு கொஞ்சம் வந்து ஸ்ட்ரகிள் பண்ணி தான் நம்ம போடுவோம். ஸோ வந்து நம்ம வந்து இந்த சைட் போடுறதும் இந்த சைட் போடுறதும் வந்து ரெண்டுமே நம்ம வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும். அண்ட் நீங்கள் இந்த லைன்ஸை வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போது இப்படி ஒரு பாக்ஸ் போட்டு இந்த லைன் வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போது இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் போட்டுட்டு, இது நான் சும்மா சின்ன சைஸில் போட்டேன், நீங்கள் பெரிய சைஸில் போட்டுட்டு இப்படி போட்டுக்கோங்க. இந்த மாதிரி போட்டுட்டு இதில் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்க. இந்த மாதிரி ஃபுல்லாகவே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும். அதே மாதிரி இந்த மாதிரி வந்து நீங்கள் எவ்வளோ வாட்டி இந்த பாக்ஸஸில் வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ அவ்வளோ வந்து உங்களுக்கு வந்து இந்த ஃபைன் லைன்ஸ் வந்து உங்களுக்கு வந்து வரும். ஸோ இந்த லைன்ஸை வந்து நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ப்ராக்டிஸ் பண்ண தான் உங்களுக்கு ஃபைன் லைன் வரும், இல்லைன்னா ரொம்ப கோணையாக வரும். ஸோ எல்லா டைரக்ஷன்லேயுமே வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அண்ட் இதில் பேசிக் டெக்னிக்ஸ் வந்து இருக்குது, நான் சொல்கிறேன். ஸ்பீட், ப்ரெஷர். ஸ்பீடில் வந்து ஹை ஸ்பீட், லோ ப்ரெஷர். லோ ஸ்பீட், ஹை ப்ரெஷர். லோ ஸ்பீட், லோ ப்ரெஷர். ஹை ஸ்பீட், ஹை ப்ரெஷர். ஹை ஸ்பீட் அண்ட் லோ ப்ரெஷர் கொடுக்கும்போது நாட் நைஸாக வராது. அண்ட் லோ ஸ்பீடும் ஹை ப்ரெஷர் கொடுக்கும்போது திக்காக வரும். அண்ட் லோ ப்ரெஷர் அண்ட் லோ ஸ்பீட் கொடுக்கும்போது தின்னாக வரும். ஹை ஸ்பீட் ஹை ப்ரெஷர் கொடுக்கும்போது லிட்டில் தின் வரும். ஸோ நம்ம இந்த விஷயம் வந்து நம்ம ப்ராக்டிஸ் பண்ணும்போது தான், அந்த மாதிரி லைன் போட்டு நம்ம இந்த விஷயம் வந்து நம்ம ப்ராக்டிஸ் பண்ணும்போது தான் நம்மளுக்கு வந்து ஒர்க்ஸ் வந்து ஃபைன் லைன்ஸ் வரும். ஏன்னா வந்து நிறைய பேர்த்துக்கு தெரியுமோ தெரியாதோ எனக்கு தெரியாது. நிறைய பேர் நினச்சிட்டு இருப்பாங்க வந்து கோன் வந்து திக்காக யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு கோனும் தின் ஒர்க்ஸ் யூஸ் பண்ணுறதுக்கும் ஒரு கோனும் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி கூட சில பேர் நினச்சிட்டு இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி கிடையாது. நம்ம ஒரே ஒரு கோனில் தான் வந்து நம்மளுக்கு வந்து திக் அண்ட் தின் லைன்ஸ் வந்து இதில் கிடைக்குது. தின் ஒர்க்ஸாக இருக்கட்டும் இல்லை திக் ஒர்க்ஸாக இருக்கட்டும் வந்து நம்ம ஒரு கோனில் தான் நம்ம கொடுக்க போகிறோம். அது எப்படின்னாக்கா அந்த ஸ்பீட் அண்ட் ப்ரெஷரை வச்சு தான் நம்ம வந்து அந்த திக் அண்ட் தின் லைன்ஸ் வந்து தின் ஒர்க்ஸ் வந்து நம்ம கொடுக்குறோம். ஸோ வந்து இதை நம்ம ப்ராக்டிஸ் பண்ணும்போது நான் இங்கே சொன்னேன் இல்லையா, ரெண்டுமே இப்போ லைன் எடுத்துட்டிங்க, உங்களுக்கு தின் லைன் வேணும்னா ஸ்பீட் அண்ட் உங்களுக்கு தின் லைன் உங்களுக்கு வேணும்னா ஸ்பீட் அண்ட் ப்ரெஷர் ரெண்டுமே ஈக்குவலாக நீங்கள் வந்து கொடுத்தீங்க அப்படின்னா தான் கரெக்டாக வரும். ஸோ இதை வந்து நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். இது வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு வந்து போர் அடிக்கும், உங்களுக்கு இன்ட்ரெஸ்டாகவே இருக்காது. ஒரு 4 லைன் போட்டுட்டு போதும் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு தோணும். பட் அப்படி கிடையாது. நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு உங்களுக்கு வந்து நல்ல ஃபைன் ஒர்க்ஸ் வந்து வர ஆரம்பிக்கும். ஸோ வந்து நம்மளோட ப்ராக்டிஸில் தான் வந்து நம்மளோட ஒர்க்ஸ் வந்து எந்த அளவுக்கு நல்லா வருது அப்படிங்கிறதுனால சொல்ல முடியும். ஸோ வந்து நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.